கோயம்புத்தூருக்கு பக்கத்துல தொண்டாமுத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்திலிருந்து தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த பிருந்தாவனத்துக்குள்ள என்ட்ரா இருக்கோம். இந்த பிருந்தாவனத்திலிருந்து இப்போ நம்ம நந்தவனத்துக்குள்ள போறோம். பிருந்தாவனம் அப்படின்னா என்ன, நந்தவனம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம காப்பகங்கள், அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த முதியோர் இல்லத்துல நம்ம போகும் பொழுதே ஒரு மைண்ட் செட்டோட போவோம். எப்படி அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, அதாவது நம்ம முதியோர் இல்லம் அப்படின்னு போனாலே ஒரு ஹால் இருக்கும், அதுல ஒரு டார்மெட்ரி மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்க, 15 பேர் இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கும், அவங்களோட ஃபுட் இந்த மாதிரி இருக்கும், அவங்களுடைய அந்த மருத்துவ செலவினங்கள் இந்த மாதிரி இருக்கும், அவங்கள கேர் பண்ணிக்கிற ஒரு விதம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்போட போவோம். ஆனா அந்த மைண்ட் செட்டப்புக்கு நேர் எதிராக அப்படிங்கறத விட ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு இல்லத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதுதான் இந்த பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்தை பத்தி தான் இப்ப நம்ம ஷோல நம்ம பார்க்க போறோம். பிருந்தாவன் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு 2004 வருஷம் ஆரம்பித்தோம். நானும் என் பிரதர் மாதவன் 2 பேருமா சேர்ந்து ஆரம்பித்தோம். இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு நிறைய குடும்பங்கள் அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இல்லாமல் பெரிய பெரிய சிட்டியில் இருக்காங்க. வீட்டில் ரிட்டையர் ஆன ஆண்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இருந்தால் கூட லேடிஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிச்சனில் எப்பவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கும் கிச்சன்லேருந்து ஒரு விடுதலை கொடுக்கணும். அதை தவிர ஃபேமிலிக்கு செக்யூரிட்டி இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் 2004 இதுக்கு ஒரு முடிவு எடுத்தோம். பிருந்தாவன் சீனியர் சிட்டிசன் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். நாங்கள் முதல்ல எடுத்தது வடவள்ளி பக்கத்தில் லக்ஷ்மி நகர் என்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பிருந்தாவன் ஹில்வியூங்கிற சீனியர் சிட்டிசன் ஃபவுண்டேஷனுக்கு ஆரம்பித்தோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 74 ஹவுசஸ் இருக்கு, 150 பேர் வசிக்கிறாங்க. லேடிஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கிச்சனில் போய் சமைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மார்னிங் காஃபிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சு, ஈவினிங் காஃபி, டின்னர் எல்லாமே கிச்சனில் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால லேடிஸுக்கும் ஒரு விடுதலை. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 2009 தொண்டாமுத்தூர் பக்கத்தில் இருக்கிற பிருந்தாவன் பாம் குரோவர் எடுத்து ஆரம்பித்தோம். அங்கே ஒரு 90 வீடு இருக்குது, 150 ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி 2011 பிருந்தாவன் பாரடைஸ் நம்ம இப்போ உட்காந்துருக்கிற இடம் இங்கே ஒரு 110 வீடு இருக்கு, ஒரு 190 ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க. சென்ட்ரலைஸ்டு கிச்சன் இங்கே இருக்கு. இங்கே இருக்கிற சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா பிருந்தாவன் ஹில்வியூக்கும் பிருந்தாவன் பாம் குரோவுக்கும் இங்கேருந்து அனுப்பிச்சிடுறோம். இட்ஸ் சென்ட்ரல் ஆஃபீஸ் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அட்மாஸ்பியர் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி கிளியர் அட்மாஸ்பியர், கிளீன் அட்மாஸ்பியர், பொல்யூஷன் இல்லாத இடம், நல்ல தோட்டங்கள் இருக்கு, நடக்கிறதுக்கான வழி பாதைகள்லாம் இருக்கு. மார்னிங் எப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4:30-5 மணிக்கே பார்த்தீங்கன்னாக்கா மெனி ஆஃப் த ரெசிடென்ட்ஸ் அவங்க மார்னிங் வாக் எடுத்துக்கிறாங்க. மார்னிங் காஃபியே பார்த்தீங்கன்னா 5:30 கொடுத்துருவோம். காஃபி சாப்பிட்டதுக்கு பிறகு மோஸ்ட் ஆஃப் தம் தே கோ ஃபார் அ வாக். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 8:15, 8 o'clockலேருந்து 9 o'clock மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் செக்கப்புக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கிளினிக் இங்கே ஒன்று இருக்கு. அதில் பர்மனெண்ட்டாக ஒரு நர்ஸ் இருக்காங்க. டாக்டர் டெய்லி 2 ஹவர்ஸுக்கு இங்கே இருந்துட்டு போயிட்டுருக்காங்க. மற்றபடி ஒரு லைப்ரரி இங்கே இருக்கு. லைப்ரரியை தவிர பிளே ரூம்ஸ் இருக்கு, ப்ரேயர் ஹால் இருக்கு. ஸோ இங்கே பொழுதுபோக்குறதுல எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. இது நான் சீனியர் சிட்டிசன் ஹோம்னு சொல்லிட்டு முதியோர் இல்லம்னு சொல்றதோட இது நகரத்திலேருந்து இருந்து நல்ல ஒரு கிராம சூழ்நிலையில ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதுனால நான் பாத்தீங்கன்னாக்கா
இது வந்து நகரத்தில் இருக்கிற வீடுகளை விட இந்த இடமே பெட்டராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ரெசிடென்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்க, பிரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணவங்க, ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்தீங்கன்னாக்கா பாம்பே, டெல்லி, கல்கட்டா, பெங்களூர், சென்னை இந்த மாதிரி இடத்துல இருந்தா இருந்திருக்காங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலிங்கிறது வந்து ரொம்ப சைஸ் ரொம்ப கம்மி. வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் தான் இருக்காங்க. பசங்க பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணும் சரி பையனும் சரி முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் இருக்காங்க. அதனால அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் போயிடுது ஓல்டேஜ் இருக்கிற சமயத்தில். அந்த குறைய நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த சீனியர் சிட்டிசன் ஹோம்ங்கிறது ஆரம்பித்தோம். கோயம்புத்தூரில் ஆரம்பித்ததுக்கு காரணம் கிளைமேட் ஒன்று, நல்ல கிளைமேட்டு, பீப்புள் ஆர் வெரி குட், ஃப்ரெண்ட்லி பிளேஸ். இதனால தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆக்சுவலி சுவாமிஜி தான் இந்த சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கணும்ன்றதுக்கு முதல்ல அந்த வானப்பிரஸ்தா அந்த ராமசுவாமி அவர் மூலம் ஆரம்பிச்சார். அப்புறம் அதே மாதிரி தொடர்ந்து பல சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் இங்க வந்துட்டு இருக்கு. இப்போ சீனியர் சிட்டிசன் ஹோம்ல சேஃப்டி செக்யூரிட்டிக்கு மட்டும் இல்லாமல் அங்க வந்து அவர்களுக்கு இந்த தன்னுடைய வானப்பிரஸ்தராக வாழ்க்கையை நடத்துறச்ச வேதாந்தமும் படிக்கணும்ன்ற காரணத்தினால சுவாமிஜி இந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கிட்டு என்ன வந்து இங்க வந்து இருந்து நீ இவர்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி வந்து இவர்களுக்கும் இங்க இருக்கிறவர்களுக்கும் பேசி, நீங்கள் உங்களுக்கு வந்து வயசான காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் ஒரு சுவாமினி இங்க அனுப்பிச்சிருக்கேன், நீங்க வந்து தொடர்ந்து கிளாஸ் அவர்களுடைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால இப்ப நாங்க 5 வருஷமா இங்க தொடர்ந்து கீதை ஒரு ரவுண்ட் முடிச்சிருக்கோம். ஃபுல் கீதை டீட்டெயில்டா ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் பார்த்து முடிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஃபுல்லா ஒரு நாமத்துக்கும் அர்த்தம் சொல்லி இங்க கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். அதற்கு பிறகு லலிதா சஹஸ்ரநாமத்திலேயும் ஒரு நாமத்தை எடுத்து கிளாஸ் இங்க எடுத்திருக்கோம். ஸோ எல்லாருமே இங்க வந்து இந்த கிளாஸ்ல பல பேர் இங்க அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் த பீப்புள் விரும்பி அது ரெகுலரா கிளாஸ்க்கு வரார்கள். ஸோ இந்த கிளாஸ் அவர்களுக்கு வந்து பழக்கமாயிடுச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் கிளாஸ் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு வெறுமை இருக்கா மாதிரி, என்ன சுவாமினி நீங்க வந்து இன்னைக்கு இல்லாம போயிட்டு கிளாஸ் இல்லையேன்ற ஒரு சொல்ற அளவுக்கு இந்த வகுப்புகள்ல எல்லாருக்குமே ஒரு ருச்சி வந்திருக்கு. ஸோ சுவாமிஜிக்கு இந்த மாதிரி எல்லாருமே நம்மளுடைய கலாச்சாரத்துல இந்த ரிட்டையர்ட் லைஃப்ங்கிறதே இந்த ஆன்மீகத்தை நம்ம வந்து இதுவரைக்கும் அதுக்கு கொடுக்க முடியாத டயத்தை இந்த ஆன்மீகத்துக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு எல்லாருமே தன்னுடைய லைஃபை டிவோட் பண்ணணும்ன்ற ஒரு ஃபீலிங், அதே சமயத்துல அவர்கள் பண்ணணும்னு நினைச்சான்னா அதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்து சுவாமிஜி வந்து இப்ப என்ன இங்க அமைச்சிருக்கார். ஸோ தொடர்ந்து கிளாஸ் இங்க எடுத்துட்டு இருக்கோம்.
இந்த பாரடைஸ் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் ஆகுது. நாங்கெல்லாம் ஆதிவாசி, ஆரம்பத்திலேருந்தே இருக்கோம். ரோடு கூட இல்லாதப்பவே ஆரம்பிச்சது. நம்ம ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் எல்லாம் மறக்க முடியாது, திருப்பி கிடைக்காதுன்னாங்க. என்னக்கா நம்ம பியர் குரூப்போடு இருக்கிற அந்த சந்தோஷம் லைஃப்ல எப்பவும் கிடைக்காதுன்னு. ஆனா அது ஒரு சேலஞ்சா எங்களுக்கு இப்ப திருப்பியும் கிடைச்சிருக்கு. இங்க எல்லாருமே நம்ம அதே ஏஜ், அதே திங்கிங், அதே இதுல இருக்கிறதுனால ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல எப்படி என்ஜாய் பண்ணுவோமோ ஒரு ஹாஸ்டல்ல இருக்கச்ச அத மாதிரி அவ்வளோ சந்தோஷமா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்மீகத்துக்கு வேண்டிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. பிரேயர் ஹால் பாத்தீங்கன்னா எப்பவும் ஃபுல்லா இருக்கும். பிரேயர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி திருப்புகழ் கிளாஸ், பாட்டு கிளாஸ் இருக்கும். சுவாமினி லீலானந்தா இருக்காங்க, அவங்க வேதம் அதெல்லாம் சொல்லி தராங்க, கீதா கிளாஸ் சொல்லி தராங்க. சோ மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்த ஜான் வயிறுக்காக தான் நம்ம வாழ்க்கையே வாழறோம். அந்த இத்தினோண்டு வயிறு ரொம்ப அழகா நிறைக்கிறது இந்த பிருந்தாவன் பாரடைஸ். நம்ம சீனியர் சிட்டிசன் ஃப்ரெண்ட்லியான சாப்பாடு எதமா இருக்கு. வெங்காயம் கூட இல்லாத இவ்வளவு நல்லா பண்ண முடியுமான்னு எங்களுக்கு எல்லாம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. உடம்புக்கு எதமா, மனசுக்கு எதமா, நல்ல இடமா இருக்கு. இது ஹெல்த்தியா இருக்கு. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, யார்கிட்ட என்ன இருந்தாலும் இன்னொருத்தருக்கு கொடுக்கற அளவுக்கு அந்த தாராள மனப்பான்மையோட மனசு உடம்பு ஹெல்த்தியா நல்லா இருக்கும் எல்லாரும். நாங்க டெல்லியிலேருந்து வந்திருக்கோம். இங்க 7 வருஷம் ஆகுது. ஃபார்ம் க்ரோவ் ஆரம்பிச்சதுலேருந்து இங்க தான் இருக்கோம். எங்களுக்கு 2 குழந்தைகள், ஒரு பொண்ணு ஒரு புள்ள. அவ 2 பேரும் பெங்களூர்ல இருக்கா. குழந்தைகள் 2 மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வருவா. நாங்களும் நடுநடுவில் போய் பார்த்துட்டு வருவோம். இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்க ஒரு மாதிரி கிட்டத்தட்ட எல்லாரும் சேம் ஏஜா இருக்கிறதுனால ஒருத்தரோட கஷ்ட நஷ்டங்கள் இன்னொருத்தருக்கு புரியறது. அண்ட் எல்லாரும் சேர்ந்து கார்ட்ஸ் விளையாடுறோம். எல்லாரும் சேர்ந்து நிறைய கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் பண்றோம், டிராமா பண்றோம், பாட்டு பாடுறோம், டான்ஸ் கூட சில சமயத்தில் ஆடுறோம். நடக்கிறதே டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அப்படி லைப்ரரி இருக்கு. ஸோ எல்லா விதமான வசதிகளுக்கும் எங்களுக்கு இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்னே ஒன்று என்னன்னா, நாங்கள் குழந்தைகளெல்லாம் ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனா இங்க வந்த அப்புறமா இங்க இருக்கிறவா மேல எங்களுக்குலாம் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. டிட்டாச்மெண்ட் வர மாட்டேங்கிறது. எல்லாரும் ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டோம். அக்கா தங்கள் மாதிரி, அண்ணா தங்கள் மாதிரி பழகிட்டோம். ஸோ இங்கேருந்து விட்டு போறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது யாருக்குமே. யாரான ஒருத்தர் ஊருக்கு போனாலும் பாக்கியில பேர் அவளை ரொம்ப மிஸ் பண்றோம். ஸோ எல்லா விதத்திலுமே அது மாதிரி இங்க இயற்கை, இந்த சூழ்நிலையும் மலைகளும் மரங்களும் இதெல்லாம் ரொம்ப இயற்கையா அழகா அமைஞ்சிருக்கிறது. எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. நான் இங்க 2006லேருந்து இருக்கேன், ரைட் ஃப்ரம் த இன்செப்ஷன். அண்ட் இங்க coming from a city, Coimbatore was a heaven எனக்கு. And in tune with the nature, and I came with Amma and my husband. And அப்போலேருந்து we have been very happy. And Vrindavan Hillview has really given me a lot of opportunity to teach. நான் ஒரு violinist as well as vocal பாட்டும் பாடுவேன், சாய் டிவோட்டி, அதனால நிறைய பஜன்ஸ் பாடுவேன். இங்க எனக்கு I've got a nice group. இங்க எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு என்னோட ஷேர் மை வாட் லிட்டில் ஐ நோ இவாளோட லேடிஸோட ஷேர் பண்ணி எனக்கு கிளாஸ் நடத்துறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் வயலினும் நான் கற்றுக் கொடுக்குறேன், பட் ஆன் ஸ்கைப் நான் டீச் பண்ணுறேன். அண்ட் டைம் போகிறதே தெரியாது. இங்கே அவ்வளோ நல்லா அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மெயின்லி மியூசிக். அண்ட் நம்மளோட எவ்ரி அக்கேஷனுக்கு மியூசிக் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இல்லையா? அப்போ அதில் இந்த மாதிரி கற்றுக் கொடுத்து அவளெல்லாம் பாட வைக்கிறது அளவில்லா சந்தோஷம் எனக்கு. அண்ட் ரெகுலராக கிளாஸஸ் நடத்துகிறேன். இப்போ
நான் வந்து இங்க பஞ்சரத்ன கிருத்தி சொல்லி கொடுத்து ஆராதனை கண்டக்ட் பண்றேன் இங்க. அது ஒரு 4-5 வருஷமா கண்டக்ட் பண்றோம். ஸோ அது கிளாசிக்கல் as well as light music in the sense bhajan அது கற்றுக் கொடுக்குறேன். ஸோ all round musical this is there. So I'm very happy. இருக்கிற வாழ்ல so very kindly, so very lovable, all are educated, highly cultured and tradition bound. அதுதான் ரொம்ப பிடிச்சது. பார்த்தா எல்லாரும் அழகாக கோலம் போடுறோம், ட்ரெடிஷ்னல் புடவை கட்டிக்கிறதும், அந்த கோயில் அந்த கிருஷ்ண பகவானுக்கு சந்தன காப்போ மடமாலையோ சாத்தியோ எல்லாம் ரொம்பலாம் பண்ணுறா. என்ன சொல்றது, காத்தா பார்த்தா மென்னு நிறைய பூ பறிக்க போடுறான் பகவானுக்கோசரம். தோட்டத்து பூவை பறிக்கச்சே இன்னும் இன்னும் அங்கேயும் அந்த நான் பிரியாணத்தில் இருக்கப்பவே தோணும். அத்தனை பேர் அவ்வளோ ஆசையாக எடுத்து பொறுக்கி வச்சு பகவானுக்கோசரம் எப்படி செய்கிறா. ஒவ்வொரு ஒகேஷனுக்கு பண்ண உடனே பிரசாதம் எப்போ போட்டாலும் பிரசாதம் தான். வடை லாடு ஏதாவது கொடுத்துட்டே இருப்பான். நவராத்திரி அவ்வளோ அழகாக பண்ணுவாள். அதுமாதிரி பார்ன் சோஷியல் ஒர்க்கர். ஏன்னா சின்ன வயசுலேயே கலெக்ட் பண்ணுறதுல ரொம்ப இதை வீடாக போய் எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போட்டு எல்லாம் பேலாக ராமகிருஷ்ணா அவர்கிட்ட மிஷனுக்கு ரெட் கிராஸ் அவளுக்கு சொல்லினா அவளை அந்த எடுத்துன்னு போயிடுவாள். அண்ட் டெய்லி பிஃபோர் கமிங் ஹியர் ஆல்சோ கலெக்டிங் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன். அது அதெல்லாம் பண்ணாது. இங்கே தனியாக மூலையில் சோஃபா காட்டில் உட்காந்துட்டு சாப்பாடு ஒருத்தர ஒன்றும் இல்லை. ஆனால் என்ஜாய் ஹெவன்லி. பக்கத்தில் மருதமலை மயில் நிறையா வருது. அண்ட் பீப்புள் ஆர் ஸோ வெரி குட், ஸோ வெரி ஃப்ரெண்ட்லி. நான் வடுவூர்லேருந்து வந்திருக்கேன், தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து. அங்கேருந்து என்னுடைய வேலை விஷயமா பெங்களூர் போயிட்டு என்னுடைய வேலை ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ற யோஜனையில் இருந்தேன். அப்போ தான் கோயம்புத்தூரில் 2 பிரதர்ஸ் சேர்ந்துட்டு ஒரு பிருந்தாவன் ஒரு இடம் டெவலப் பண்ணியிருக்காங்க, அங்கே போனால் சௌரியமாக இருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் உடனேயே அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் 7 வருஷம் ஆச்சு. மன நிம்மதி, சந்தோஷம், ஃப்ரீடம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது எனக்கு. மனுஷனுக்கு என்ன வேணும்? சந்தோஷம். அது இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கலாம் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு வயசு 70 ஆறுது, ஆனால் பார்க்குறவங்கெல்லாம் 50 கேட்குறாங்க. ஏன்னாக்க இங்கே இருக்கிற சாப்பாடு, அந்த பழக்க வழக்கங்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் இது எல்லாருமே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுகள்னா சாதாரணமாக இல்லை, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக பேசிட்டு மனதை விட்டு பேசிட்டு இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். அதுதான் லைஃப்பில் வேணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு எண்ணம். சாப்பாடு இன் டைம், நம்ம மடி அடித்தா சோறுன்னு வாங்கல, அது மாதிரி இங்கே கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றதுனால எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. 7 மணிக்கு காலம்பர் 5:30 மணிக்கு காஃபி, 8 மணிக்கு டிஃபன், 12:30 மணிக்கு சாப்பாடு, 4:30 மணிக்கு காஃபி, 7:30 மணிக்கு மறுபடியும் டிஃபன். இந்த மாதிரி டயத்துக்கு நம்ம போகணும், ஒரு ரெஸ்டே கிடையாது. அவ கூட்டு சாப்பாடு போடுறாங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. ஒரு வீடாக இருந்தால் கூட சரி கொஞ்சம் ஆகி சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அங்கே இருந்தால் ஒரு நாளைக்கு உப்பு இல்லை, ஒரு நாளைக்கு பருப்பு இல்லை, இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. எங்கள் வயசுக்கு எப்படி தேவையோ, வயசானவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி உப்பு காரங்கள் ஜாஸ்தி இல்லாமல் ரொம்ப மிதமாக ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது.
நாங்கள் சந்தோஷமாக இருந்துருக்கோம் இன்னி வரையிலும். இங்கே வந்து ஒரு 84 யூனிட் இருக்கு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் 15 பேர், எப்போதும் திண்ணை ஃப்ரெண்ட்ஸ்னு பேர். அவங்க எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக சிரித்து விளையாடிட்டு இருப்போம். நாங்கள் குழந்தைகள் மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கோம். இங்கே நாங்கள் பெரியவங்க மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை. இங்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பிருந்தாவனில். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை, சாப்பாட்டில் இது மாதிரி இருக்குது, சப்பாத்தியில் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாக்கா அது உடனே சேஞ்ச் பண்ணுறாங்க. வீட்டில் கூட அது அப்படிதாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அப்படியா, அதை நான் சரி பண்ணிக்கலாம், இதை அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு அவங்க மேலும் மேலும் நம்மளுக்கு வேண்டிய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு டாக்டர் நம்ம திங்க் பண்ணவே வேண்டாம். நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்குமே, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, குழந்தைங்க வெளியூரில் இருக்காங்களே அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு பிரச்சனைன்னா அடுத்த நிமிஷத்தில் ஒரு ஆம்புலன்ஸ், அடுத்த நிமிஷத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிடலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பிருந்தாவன் என்ற பேருக்கு தகுந்தாப்புல தான் இருக்கு இந்த இடமும். ரொம்ப பூஞ்சோலைகளும் மரங்களும் எல்லாம் ரொம்ப அபூர்வமாக பண்ணியிருக்காரு மிஸ்டர் பார்த்தசாரதி சார். ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட். ஒரு அவர் பிரதர்ஸ் 2 பேர் சேர்ந்து பண்ணதை ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட். எங்கள் வயசானவங்க, இந்த மாதிரி முடியாதவங்க எல்லாருக்கும் ஒரு என்ன தஞ்சம்னு சொல்லுவாங்களே, தஞ்சம்னு சொல்லப்படாது, பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலை வச்சிருக்காங்க எங்களை. அவங்க குழந்தை மாதிரி எங்களை ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, நாங்கள் வந்து குழந்தை குட்டியே எல்லாரோட இருந்திருக்கோம். கொஞ்ச நாளைக்கு பேர் வெளியில் தனியாக இருந்து பார்க்கலாம் சந்தோஷமானு நினச்சி வந்தால் கூட, குழந்தை குட்டிகள் ஹாலிடேயில் வந்தாக்க தே ஆர் என்ஜாயிங் த பிருந்தாவன். மறுபடியும் எப்போ ஹாலிடே வரப்போகிறதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பிருந்தாவன் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் வேற ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. பிருந்தாவன் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாப்புல நாங்கள் இருந்துருக்கோம். சந்தோஷமாக இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது, மெடிக்கல் சர்வீஸ் நல்லா இருக்குது, நாங்கள் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிருந்தாவனம் அப்படிங்கிறது ஒரு பூத்து குலுங்கக்கூடிய ஒரு நந்தவனம். இந்த நந்தவனத்தை பார்த்தாலே வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நந்தவன தோட்டத்துக்கு நடுவில் ஒரு ஊஞ்சல்ல தான் வந்து நம்ம விஜயலட்சுமி சுந்தரராஜன் மாமி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75, 80s வந்து சென்னை வானொலி நிலையம், அதாவது ஏஆர்ல அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி அமைப்பாளராக இருந்து அவங்களுடைய பணியை துவங்கி இந்தியாவில் பல பகுதிகளில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது பாண்டிச்சேரி, தூத்துக்குடி, விசாகப்பட்டினம், திருவனந்தபுரம், இந்த மாதிரிலாம் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 75, ஒரு 80ல வந்து நீங்க வந்து ஒரு பெக்ஸ், அதாவது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ், நிகழ்ச்சி அமைப்பாளர். எப்படி வந்து உங்களோட லைஃப் கேரியரை வந்து அங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் பிறந்து வளர்ந்தது வடக்க. நாக்பூர்ல படிச்ச யூனிவர்சிட்டியிலேருந்து டிகிரி வாங்கினேன். அங்கேயே ஹிந்தி அனௌன்சராக இருந்தேன். ஹிந்தி அனௌன்சராக இருந்துட்டு அப்புறம் திருமணம் ஆன பின் அது வேலையை விட்டுட்டு சென்னைக்கு வந்து விட்டேன். அதுக்கப்புறம் சில காலத்துக்கு அப்புறம் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவா மீண்டும் வானொலிக்கு வந்தேன். மீண்டும் வானொலிக்கு வருவேன் என்று நினைக்கவில்லை, ஆனால் வந்தேன். இல்ல, உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின். நீங்க வந்து ஹிந்தி அனௌன்சரா இருந்திருக்கீங்க. அப்ப ஹிந்தி அனௌன்சரா வந்துட்டு எப்படி சடனா தமிழுக்கு வந்து மாறும் பொழுது எப்படி இவ்வளவு ஃப்ளூயண்டா அப்படி சேஞ்ச் ஆனீங்க? அது வீட்டுல தமிழ் பேசி நமக்கு பழக்கம், நம்ம தமிழர்கள் தானே, அதனால தமிழ் பேசுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா படித்தது எல்லாமே ஹிந்தி ஸ்கூல்ல, மராட்டி ஸ்கூல்ல, ஹிந்தி மீடியம், எம்ஏ டிகிரி ஹிந்தியில, சாகித்ய ரத்னா ஹிந்தியில, அப்புறம் கதை ஒரு 18 வயசுல இருந்து நான் ஹிந்தியில கதை எழுதுறேன், நாவல்கள்லாம் எழுதுறேன், கவிதை எழுதியிருக்கேன். ஸோ அதனால ஹிந்தியில தான் நிறைய எழுதினேன். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சில இருந்து செலக்ட் ஆன போது இவ்வளவு ஹிந்தியில பண்ணிருக்காங்க, ஹிந்தி ப்ரோக்ராம்காக என்னை செலக்ட் பண்ணாங்க. அப்ப சென்னையில ஹிந்தி நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. சென்னையில நிகழ்ச்சி பொறுப்பாளரா பொறுப்பேற்றேன். அப்போ முதல்ல சிறுவர் ப்ரோக்ராம்ல இருந்தேன், சிறுவர் நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் இசை நிகழ்ச்சிகள், கோரல் மியூசிக், அப்புறம் லைட் மியூசிக், மெல்லிசை, இந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் எல்லா செக்ஷன்லயும் ஒரு த்ரூ அவுட்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க. பண்ணலாம். ஒர்க் பண்ணிட்டு
மறுபடியும் அசிஸ்டன்ட் டைரக்டர் யூபிஎஸ்ல செலக்ட் ஆகி திருவனந்தபுரத்துக்கு போறேன். அங்கேயும் மலையாளம் கத்துண்டு கொஞ்சம் மலையாளம் ப்ரோக்ராம்ல எல்லாம் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்புறம் ஒரு அழகா ஒரு நேஷனல் ப்ரோக்ராம், நேஷனல் லெவல்ல ஒரு ஆகாஷ்வாணி அவார்டுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணினோம். நாங்க அங்க தண்ணிலேயே வந்து தாளங்கள் எல்லாம் அமைச்சு ஒரு பாட்டு கச்சேரி தண்ணியில எப்படி எப்படி அது பண்ணீங்க? டிராப்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த டிராப்ஸ்ல வந்து கிளாசிஃபை பண்ணணும். மிருதங்கம், ஜஞ்சீரா, மோர்ஷிங் அது மாதிரி கிளாசிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வயலினிஸ்ட வயலின் வாசிக்க சொல்லி இதை வந்து பக்கவாத்தியமா கொடுத்து ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அது ரொம்பவே எல்லாரும் புகழ்ந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குனாங்க. நாக்பூர் மற்ற ஸ்டேஷன்ல எல்லாம், சென்னையில அந்த ரெக்கார்டிங் வச்சிருக்காங்க, திருவனந்தபுரத்துல அதோட ரெக்கார்டிங் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணது இல்லை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது புதுமையா செய்யணும் நிகழ்ச்சியில அப்படின்னு ஏதாவது ஒன்று நிறைய இசை நிகழ்ச்சியில் நான் செய்திருக்கேன். நேஷனல் புக் ட்ரஸ்ட்க்கும் சாகித்ய அகாடமிக்கும் அந்த நேரத்துல 1990 1999 வரையிலும் சாகித்ய அகாடமி, நேஷனல் புக் ட்ரஸ்ட்க்கு நான் நாவல்கள்லாம் தமிழ்லேருந்து ஹிந்தியில மொழிபெயர்ச்சி பெயர்ப்பு பண்ணியிருக்கேன். அந்த நேரத்தில் எனக்கு பிரசிடென்ட் அவார்டும் கிடைச்சது. என்னுடைய சிறுகதை தொகுப்பு ஹிந்தியில அதுக்கு வந்து ராஷ்டிரபதி டாக்டர் சங்கர் தயாள் சர்மா ஒரு அவார்டு கொடுத்தாரு. அப்புறம் தமிழ்ல வந்து சங்கம்னு ஒரு நாவல், அது தலித் சங்கம் நான் ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தேன். அது 18 மொழிகள்ல இருந்து சிறந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு அதுக்கு ஒரு இது கொடுத்தாங்க, சிறப்பான ஒரு